நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு செயல்முறை இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அந்த சபை தெரிவித்துள்ளது. நாட்டின் எதிர்கால மின்சார தேவைகள் மற்றும் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதை அடிப்படையாக கொண்டு இது முன்னெடுக்கப்படுவதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. மின்சாரத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து தரப்பினருடனும் மேற்கொள்ளப்பட்ட விரிவான கலந்துரையாடல்களுக்கு பின்னரே இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மின்சாரத்துறையின் வளர்ச்சியை ஒரு தேசிய தேவையாக கருதி ஊழியர்கள், நுகர்வோர் மற்றும் தொழிற்சங்கங்கள் இதுவரை அளித்த ஆதரவு தொடரும் என்று நிர்வாகம் மேலும் தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களிலும் அடுத்த 36 மணித்தியாலங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழை பெய்யும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மேல் சபரகமுவ, மத்திய, வடமேல், வடமத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் சில இடங்களில் காலையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கை நியாயமானது அல்ல என்று பிரதி சுகாதார அமைச்சர் ஹன்சக விஜயமுனி விசனம் தெரிவித்துள்ளார். அத்துடன் இது ஒரு அநீதியான வேலைநிறுத்த போராட்டமாகும். வைத்தியர்களால் முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் கூட அநீதியானவை. டித்வா பேரிடரில் இருந்து மீண்டு வரும் சூழ்நிலையில் அவர்களால் கோரப்படும் கோரிக்கைகள் நியாயமானவை அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். 2026 ஆண்டின் கடந்த 22 நாட்களில் போதைப்பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்திய 480 சாரதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். இக்கால பகுதியில் 135 விபத்துகள், 15 சாரதிகளும் 50 பாதசாரிகளும் உயிரிழந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கண்டி கடுகண்ணாவி பிரதேசத்தில் மின்கம்பத்தில் போதைப் பொருளை மறைத்து வைத்து விற்பனை செய்து வந்த சந்தேக நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளுடன் கடுகண்ணாவை போலீசாரால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். கடுகண்ணாவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு மின்கம்பத்தில் போதைப்பொருள் பொதியை புகைப்படம் எடுத்து அனுப்பி விற்பனை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க வரும் வயோதிபர்களை ஏமாற்றி பணம் பறித்த சந்தேக நபர் ஒருவர் தெற்கு களுத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் அனுராதபுரம் கெபிதி கொள்ளேவ பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதுடையவர் ஆவார். இவர் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்க வரும் வயோதிபர்களுக்கு உதவி செய்ய போர்வையில் அவர்களின் ஏடிஎம் அட்டைகளை பெற்றுக்கொண்டு அதன் கடவுச்சொல்லையும் கண்டறிந்து ஏமாற்றியுள்ளார். நாட்டில் நிலவும் குளிர் மற்றும் வறண்ட வானிலை காரணமாக வைரஸ் தொற்று பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சுகாதார திணைக்களம் எச்சரித்துள்ளது. காய்ச்சல், இருமல், தடிமன், தொண்டை வலி, கடும் தலைவலி, தசைவலி, வாந்தி, சிரமம், வயிற்றுப்போக்கு, சுவாசிப்பதில் சிரமம் போன்ற நோய் அறிகுறிகள் 3 நாட்களுக்கு மேல் காணப்படுமாயின் மருத்துவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கம்பகா மருத்துவமனையின் சிரேஷ்ட மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரவீந்திர உடகமகே இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த காலப்பகுதியில் சிறுவர்கள் மத்தியில் வைரஸ் தொற்றுக்கள் அதிகரிப்பதாகவும் மருத்துவ அதிகாரி மருத்துவர் ரவீந்திர உடகமகே குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டில் பல பகுதிகளில் வலி, தரச்சுட்டன் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மதவாச்சி பிரதேச செயலகத்தில் அஸ்வசம பயனாளிகளுக்கு வழங்க வேண்டிய பணத்தை அதிகாரியொருவர் மோசடியாக தனக்கு பெற்றுக் கொண்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. மதவாச்சி பிரதேச செயலகம் பல மத, தார்மீக மற்றும் பொது சேவைகளை வழங்குதல் நிறுவனத்தில் ஏதேனும் முறைகேடுகளை கண்டறிவதை எளிதாக்க மதவாச்சி பிரதேச செயலகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் நலன்புரி பயனாளிகள் சபை ஆகியவை தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு அதிகாரம் அளித்துள்ளன. அலுவலராக பணியாற்றிய குறித்த அதிகாரி தரவு அமைப்பில் உள்ள
குறைபாடுகளை பயன்படுத்தி தனது கணக்குகளுக்கு பணத்தை மாற்றியுள்ளார் என தெரிய வந்துள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் உயிரிழந்தவர்கள் மற்றும் முதியவர்களின் பெயர்களில் சுமார் 2.2 மில்லியன் ரூபாய் நிதியவாறு முறைகேடாக பெறப்பட்டுள்ளது. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தின் முன்னாள் தலைவர் அனுச பெல்பிட்ட எதிர்வரும் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் கைது செய்யப்பட்டு நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். போலீசாரை துரத்தி தாக்கிய தேரர் இணையத்தில் பெரும் பேசுபொருளாகிய தேரரின் சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அம்படிய சுமரத்ன தேரர் போலீசாரிடம் முறுகிய காட்சியொன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சர்ச்சைகளுக்கு பெயர் போனவரும் இனவாத கருத்துக்களால் அண்மையில் போலீசாரால் தேடப்பட்டு பின்னர் சரணடைந்து விடுதலை பெற்றவருமான குறித்த அம்படிய சுமரத்ன தேரர் போலீஸ் நிலையங்களுக்கு சென்று போலீசாரிடம் முரண்பாட்டில் ஈடுபடும் சம்பவங்கள் பதிவாகி வரும் நிலையில் அண்மையில் எனது பன்சாலையில் சண்டித்தனம் விடுகிறீர்களா என்று கேட்டு போலீசாருடன் முரண்பட்ட சம்பவம் பதிவாகி இணையத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 5 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஜனவரி 30ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வத்தலை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கீழ் பணியாற்றிய அதிகாரிகளின் சொத்துக்கள் தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக பதவியேற்ற 2005ஆம் ஆண்டு முதல் அவரது பதவிக்காலம் முடியும் வரை பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளினதும் சொத்துக்கள் மற்றும் முறைகேடான வருமானம் குறித்து விசாரணை நடத்துமாறு குறித்த முறைப்பாட்டில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சிவில் சமூக பிரதிநிதிகள் குழு ஒன்று இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கேகாலை எட்டியந்தோட்டை பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கேகாலையில் இருந்து பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று அவிசாவளியில் இருந்து வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்து கரவநெல்லி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொட்டியகும்புர பகுதியைச் சேர்ந்த 37 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பட்டத்திருவிழாவின் போது சுகாதார விதிமுறைகளை பேண தவறிய 24 உணவு நிலையங்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகரினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றத்தின் பொது சுகாதார பரிசோதகர் ப. தினேஷ் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் நேற்று வழக்கு தாக்கல் செய்திருந்தார். கடந்த தைப்பொங்கல் தினத்தன்று வல்வெட்டித்துறை உதயசூரியன் கடற்கரையில் இடம்பெற்ற பட்டத்திருவிழாவின் போது மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவினை கையாண்டமை, திண்ம கழிவுகளை திறந்த வழியில் அப்புறப்படுத்த காரணமாக அமைந்தமை, அனுமதிக்கப்பட்ட உணவுத்தர கொள்கலன்களை உணவு பொதியிடலுக்கு பயன்படுத்தாது பிளாஸ்டிக் ரக கொள்கலன்களை பயன்படுத்தியவை போன்ற குற்றங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. டிக்டாக் சமூக ஊடகம் மூலம் ஏற்பட்ட நெருங்கிய உறவில் தனியார் வங்கி ஊழியர் ஒருவர் பெருந்தொகை பணம் நகைகளை இழந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கமைய பொரலஸ்கமுவ போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். சமூக ஊடகங்கள் மூலம் சந்தித்த நண்பர் கடந்த 19ஆம் தேதி இரவு பொரலஸ்கமுவ கட்டுவாவளவில் உள்ள ஒரு ஹோட்டலில் தன்னை சந்தித்ததாகவும் தன்னை ஒரு வகையான வாசனை திரவியத்தை சுவாசிக்க செய்து மயக்கமடைய செய்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து மறுநாள் கண்விழி தெழுந்த போது தான் அணிந்திருந்த 3.5 பவுண்ட் தங்க நகைகள், வங்கி அட்டை மற்றும் 2,58,000 ரூபாய் பணம் ஆகியவை திருடப்பட்டிருப்பதை கண்டு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழுடைய இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.